வாங்கம்மா. ஏப்பா டி நகர் வரியா? அந்த வண்டி தான் முத வண்டி, அதுல போங்கம்மா. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ வரியா இல்லையா? பன்னீர் வண்டி தான் முதல் வண்டி, அதுல போங்க. காண்டவன் வண்டியில எல்லாம் நான் போக முடியாது. நீயே வா, காசு வேணா கூட வாங்கிக்க. பரவாயில்ல வேலை, நீங்க போயிட்டு வாங்க. டேய், நீ என்னடா எனக்கு சிபாரிசு பண்ற? நீ தான் இளம் பொண்ணுங்களா தானே போவே. அம்மா ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்ன என்ன தப்பா பேசுனாங்க? நீயே கேளுப்பா. என் மருமக கூப்பிட்டா வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போவான் இவன். இங்க பாருங்க, நீங்க என்ன கேவலப்படுத்த நினைச்சு உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பாக்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நடு வீடு வரைக்கும் வருவிய நீ. என்னம்மா வந்ததுல இருந்து வம்பு இழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீ இவனுக்கு சப்போர்ட்டா? இந்த பாருங்க, அவன் எல்லாம் பேசாதீங்க. வசதியில வேணா உங்களை விட நான் குறைஞ்சவனா இருக்கலாம், ஆனா தன்மானத்துல குறைஞ்சவன் இல்ல. தன்மானம்? ஆட்டோ ஓட்டி பொழைக்கிறவனுக்கு இவ்வளவு திமிரா? ஆட்டோ தானே ஓட்டுறோம், உங்ககிட்ட வந்து ஒன்னும் பிச்சை எடுக்கலையே. நீ பிச்சை எடுக்க மாட்டே, ஆனா வயசு பொண்ணுங்களா இருந்தா பல்ல இழிச்சுக்கிட்டு நடு வீடு வரைக்கும் வருவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை, பேசாம போயிருங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன போறது? நீ வாப்பா. வேற ஆட்டோ பாத்துங்கம்மா. நீ என்ன இவனுக்கு வக்காலத்தா? இது பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். எங்க வேணாலும் போமா, வராதம்மா ஆட்டோ. இது எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளை வச்சுக்கிறேன். நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. தமிழ்வாடா, கால் ரொம்ப வலிக்கிறது. ஆட்டோ பிடிக்க போனவன இன்னும் காணமே. மாமி, கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போலாமே மாமி. என் பையனை பாத்தியாளா? இவனை நம்பி ஏதாவது ஒரு வேலை சொல்ல முடியுதா? இவனுக்கு கல்யாணம் வேற, பெத்த வயித்துல பிறண்டையதான் வச்சு கட்டிக்கணும். வாய வச்சுட்டு சும்மா இருக்கானா? விடுங்க மாமி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல. உனக்கு இதுல சந்தோஷம் தானே? ஏன் மாமி அப்படி கேக்குறீங்க? இல்ல, மாப்பிள்ளையோட தோப்பனார் கொஞ்சம் கோபக்காரரா இருப்பார் போல இருக்கே. இந்த பொண்ணு பிருந்தா கூட பட்டு பட்டுன்னு பேசுறா. நம்ம தமயந்தி அமைதியான பொண்ணு, இந்த பேச்செல்லாம் தாங்குவாளா? மாமி, அந்த மூத்த பொண்ணு கல்யாணம் ஆனவ தானே, அவ கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போறா. அவ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவா மாமி. சரி. மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப பெருந்தன்மையா இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தானே மாமி. மாப்பிள்ளையோட அம்மா நல்லவளா இருந்து என்ன, ஒரு வீட்டுல பொம்பை நாட்டிங்க அப்படி இப்படி இருந்தாலும் ஆம்பளைங்க நல்ல மாதிரியா இருக்கணும். இந்த வீட்டுல ஆம்பளையே சரியில்லையே. இது ஒண்ணுதான் உறுத்தலா இருக்கு. என்ன பண்றது மாமி, காலங்காலமா பொண்ணுங்கள்லாம் இந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சொல்லாதப்பா, காலங்காலமா இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் ஏத்துக்கணும்னு சொல்றேன் பாருங்க, அதுதான் தப்பு. எங்க மாமியார் பிரச்சனை பண்ணா, எங்க மாமியாருக்கு மாமியார் பிரச்சனை பண்ணா, மாப்பிள்ளையோட அம்மாவை கூட தான் அவன் மாமியார் பிரச்சனை பண்ணியிருப்பா. இதெல்லாம் வழி இல்லாம தான் பொறுத்துண்டோம். ஆம்பளைங்களே நம்பி இருந்த பொம்மநாட்டிங்க இப்படித்தான். ஆம்பளைய விட்டுட்டு போயிடுவானோ, பிள்ளைங்க விட்டுட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்துண்டு அடங்கி கிடந்தோம். இப்ப அப்படி இல்ல, காலம் மாறி போச்சு. இன்னைக்கு பொண்ணுகள்லாம் நன்னா படிச்சுட்டா, எல்லாரும் வேலைக்கு போறா. யாருக்கும் யாரு அடிமை இல்லைங்கிறது நன்னா புரிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் பழைய ஆட்கள், அந்த காலத்துல ஏன் புருஷங்கிட்ட அடங்கி கிடந்தோம்னு இப்ப நினைக்கிறோம். ஆனா அப்ப புருஷனை ஏத்து பேசிட்டோம்னா போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி யோசிக்கிற குடும்பத்துல நம்ம தமயந்தியை கொடுக்கணுமா? மன்னிக்கணும், என் மனசுல பட்டதை சொன்னேன். உன்னை குழப்பறேன்னு நினைக்காத. இல்ல மாமி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்னு தான் புரியல. தமயந்தி ரொம்ப நல்ல பொண்ணு, நிறைய படிச்சிருக்கா, நல்ல வேலைக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கா. நம்ம வீட்டுல தான் ஒண்ணும் முடியல, போற இடத்துல நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியுது மாமி, நீங்க சொல்றது எல்லாமே 100க்கு 100 சரிதான். ஆனா அவ இந்த மாப்பிள்ளைய தானே பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நாம என்ன மாமி பண்ண முடியும்?
அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நாம ஒன்றும் பண்ண முடியாதுதான். பையன் நல்ல மாதிரியா தான் இருக்கான். எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். ஆமா, இந்த கடங்காரன் ஆட்டோ பிடிக்க போனா அவனை இன்னும் காணமே. நாமளே மெல்ல நடந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சரி போலாம். சரியா? குந்தவே 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 அத்தை வாடி. ஏண்டி அந்த ஆட்டோக்காரனை தூண்டி விட்டு என்ன அவமானப்படுத்துறியா? எந்த ஆட்டோக்காரன் அத்தை? அதான் நடு ராத்திரி உன்னை வீடு வரைக்கும் கொஞ்சாம்பல கொண்டு வந்து விடுறானே அவன் பன்னீரு. அத்தை, அவர் நம்ம ஸ்ரீராம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. அவசரத்துக்கு நம்ம கூப்பிட்டா வராரு, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எது? அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வந்தானே, அது முக்கியம் இல்லையா உனக்கு? ஏமா எல்லாத்தையும் குதிர்க்காமவே பாக்காதீங்க. ஏண்டி ஹிப்பிக்காரி, ஆம்பளைங்க தான் பல்ல இழிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னா நீ ஏண்டி வரிஞ்சு கட்டிட்டு வர? இந்தம்மா, இது ஊமை மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஏறி மிதிக்காதீங்க. நானா இருந்தா என்னடி பண்ணுவேன்? ஏண்டி இவளை எல்லாம் உசுப்பேத்திட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆட்டோக்காரன் என்ன எவ்வளவு கேவலமா பேசினான் தெரியுமா? அதுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும்? மூவாளு தானே அவன். அத்தை, என்னடி அத்தை? நீ கூப்பிட்டா எந்நேரமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் வர்றான். நான் இதோ பக்கத்துல இருக்கிற டி நகருக்கு வான்னு கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறான். அது நாம நடந்துக்கிற விதத்துல இருக்கு. ஆமா, கூலிக்காரங்க கிட்ட எல்லாம் அப்படியே பவ்யமா நடந்துக்கணும் நாங்க. அம்மா, நாங்க கூலிக்காரவங்க தான், ஆனா உங்களுக்கு அடிமை இல்ல. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. மலை ஏறண்டி, ஏன் ஏறாது? உங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இதோ என் வீட்டுக்கு வந்தாளே, இவதான் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறா. இத பாரு, இனிமே அந்த ஆட்டோக்காரன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஸ்ரீராமா அவர் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. வேற ஆளை பாரு. வேற யாரும் பத்திரமா கூட்டிட்டு போய் வரமாட்டாங்க அத்தை. அடேங்கப்பா, அவர் உனக்கு தாய் மாமன், அவர் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வருவாரு. தரங்கட்ட குடும்பத்துல இருந்து வந்தவாங்கிறது சரியாதான் போச்சு. அத்தை, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா தேவையில்லாம குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. ஏன் பேசினா என்ன பண்ணுவேன்? 1000 தடவை சொல்லுவேன், தரங்கட்ட குடும்பம், தரங்கட்ட குடும்பம், தரங்கட்ட குடும்பம். இதுக்கு மேல பேசுனீங்க என்னடி?
என்னடா, என்ன பிரச்சனை? நான்சி டார்ச்சர் பண்றாடா. என்னவா? வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. நிச்சயத்தில் போய் உட்காந்தா ஃபோன் பண்ணி எந்திரிச்சுவான்னு சொல்றா. அவளுக்கு யாரா சொன்னது? தெரியலடா. கரெக்டாக நிச்சயம் வாசிக்கும் போது எந்திரிச்சுவான்னு ஃபோன் வருது. போய் நின்னா லெஃப்ட் ரைட் வாங்குறாடா. தமயந்தியா கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அன்னைக்கே சொன்னலடா அவ கூட சுத்தாதுன்னு. நீ கேட்டாதானே? டேய் மிரட்டுறாடா. நாங்கள் க்ளோஸாக இருந்த வீடியோஸ் எல்லாம் மொபைல் எடுத்து வச்சிருக்காடா. பாத்தியா ஆள் எப்படின்னு? அதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல. டேய் அவ தெளிவிடா. இல்லைன்னா உன் கூட இருந்தது அவ வீடியோ பண்ணுவாளா? தூக்கி போடுறா அவளை. டேய் நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. என்னது லவ் பண்றியா? அவளை லவ் பண்ணா எதுக்கு தமயந்தியா கல்யாணம் பண்ற? வீட்டில் நான்சியை ஒத்துக்க மாட்டாங்கடா. மச்சி இந்த கதையெல்லாம் போய் நான்சிட்ட சொல்லு, அவ நம்புவா, என்கிட்ட வேணாம். மச்சி என்னடா நீ எப்படி சொல்ற? டேய் நான்சி எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கதான் லாய்க்கு. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது, உனக்கே அது நல்லா தெரியும். இப்ப அவ உன்ன மிரட்டுறான், அதானே பிரச்சனை? அப்ப நீ போனமா வந்தமான்னு இருந்திருக்கணும். உன்னை யார் வீட்லயே போய் தங்க சொன்னா? ஏய் டெய்லிலாம் போகலடா, ஆனால் அடிக்கடி போவேன். ஆமா அடிக்கடினா 2 நாளைக்கு ஒரு தடவையா? நீ எந்த அளவுக்கு விழுந்து கிடந்திருக்கேன்னு தெரியுது. நடக்கிறதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கா, அது கூட உனக்கு தெரியல. ஏய் அவ இப்படிலாம் பண்ணுவா நான் நினைக்கவே இல்லைடா. மச்சி இதோ பார், அவளை பற்றி எல்லாருக்கும் ஆஃபீஸில் தெரியும். அவளை போய் எவனாவது லவ் பண்ணுவானா? அவள் நம்ம எம்டி பிஏடா. அந்த ஆள் எங்கே போனாலும் இவளும் போகிறா. ஒரே இடத்துல தங்குறாங்கடா. அவங்களுக்குள்ள எது இல்லைன்னு நினைக்கிற? ஏய் அப்படிலாம் கிடையாதுடா. அவ அது மாதிரிலாம் சொல்லாத. இவன் ஒருத்தண்டா, பேசாமல் தலையை முழுகுடா. ஏய் அது எப்படிடா? நான் அவளை பற்றி தெரிஞ்சவன் ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ண மாட்டான். பணத்துக்காண்டி என்னன்னாலும் செய்வான். நான் ஒன்று சொல்கிறேன்டா, அவள் எம்டியோட மட்டும் கிடையாது, நிறைய பேர் கூட அஃபேர் இருக்கு. டேய் அதை மட்டும் சொல்லாத. டேய் நம்புடா. அவ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ ஓவரா ஷாக் ஆகாத. அதுதான் ஈனாவானான்னு உன்னை பிடிச்சிருக்கா. வீட்டுக்கு வருவேன், வீடியோ காமிப்பேன்னு மிரட்டுறா. நீ பயந்து அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவளுக்கு தெரியும். அவள் உன்னை புருஷனாக்கிட்டு இஷ்டத்துக்கு சுற்றலான்னு நினைக்கிறா. சரி அவளை எப்படிடா கட் பண்ணுறது? அவள் வீட்டுக்கு வந்தானே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்டா. வீட்டுக்கு வந்தா தானே? முதல்ல அவளுக்கு தெரியாமல் கல்யாணத்தை போய் முடி. எப்படிடா? நிச்சயமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை எப்படிடா பண்ண முடியும்? அவள் தான் இந்த வாரம் எம்டியோட அமெரிக்கா போகிறாள். அவள் யூஎஸ் போயிட்டு வர 25 நாள் ஆகும். அதுக்குள்ளே தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க. டேய் கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் இருக்கேடா. அப்போ வேறு வழி இல்லை, நான்சியோட தான் இந்த ஜென்மம் உனக்கு. என்னடா பயமுறுத்துறீங்க? டேய் அப்போ கல்யாணத்தை முன்னாடி வைக்க சொல்கிறா? எப்படிடா சொல்கிறது? அப்பா ஒத்துக்க மாட்டாரேடா. பேசு, வேற வழி இல்லை. இல்லாட்டி வீட்டில் வந்து அவன் நிற்பா. அப்போ அவங்க அப்பா ரியாக்ஷன் என்னன்னு யோசிச்சுப்பாரு. வீட்டில் சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கல்யாணம் ஆயிட்டா ஒன்றுமே அவள் பண்ண முடியாது. செகண்ட் தாட் வேண்டாம். தமயந்தி மாதிரி பொண்ணு தான் உனக்கு செட் ஆகும். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா டென்ஷனே இல்லாமல் உனக்கு காஃபி போட்டு தர்றது, ஆஃபீஸ் கிளம்பும் போது சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்கிறது, இந்த மாதிரி பொண்ணு தானே உனக்கு செட் ஆகும். இப்படிலாம் இல்லாமல் எவன் கூடயாவது ஊர் சுற்றுற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னடா பண்ண போகிற? சரி நான் வீட்டில் பேசி பார்க்குறேன். தட்ஸ் குட். நான்சி இப்போ ஊருக்கு போகிறா. கடவுள் தந்த சான்ஸ் உனக்கு, எஸ்கேப் ஆயிரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். லால், நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன். இந்த தடவை மிஸ் ஆகாது. உனக்காக பெரிய லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிச்சத்தை நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஓகே ஓகே பாய். கரண், நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் அந்தமான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏய் என்ன போயிட்டு வான்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். நார்மலாக எப்போ கிளம்புவ, எப்போ வருவ, எத்தனை மணிக்கு வருவ, இப்படி 1008 கேள்வி கேட்ப. இப்போ போயிட்டு வான்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற, போயிட்டு வான்னு சொன்னேன். வேற என்ன சொல்றது? உன் மனசுல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு.
நான் இல்லாத நேரத்துல வேற எதையும் பண்ணி வச்சிடாத. என்ன சொல்ற ஆர்கே? உன் மனசுல இன்னும் அந்த அருண்மொழித்தேவனோட இடம் தான் ஓடிட்டு இருக்கு. இல்ல, அந்த இடத்தை பத்தி நான் யோசிக்கல. ஆனா அவன் என் நஞ்சில துப்பாக்கி வச்சான் பாரு, அது ஞாபகம் இருக்கு. அதோட உன்னை பிச்சைக்காரன் சொன்னா பாரு, அது ரொம்ப ஞாபகம் இருக்கு. உனக்கு தான் ஞாபகம் இல்லை. இல்ல கரண், எனக்கு அதை பத்தி நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவன் என்ன அசிங்கமா திட்டினது என் நெஞ்சுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு. ஆனா அதை கேட்கறதுக்கு இது நேரம் இல்லை. நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஓகே ஓகே. இதோ பார் கரண், நான் அந்த அருண்மொழித்தேவனை ஏமாத்தி தான் மேலே வந்தேன். இந்த மாதிரி பல பேரை ஏமாத்தி நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து தான் மேலே வந்தோம். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணனோட ரூபத்தில் உன்னை நான் பார்க்கறேன். அதை புரிஞ்சுக்கோ. புரியுதா இருக்கு? அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த அருண்மொழித்தேவன் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு சத்தியம் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா ஆர்கே மேல நம்பிக்கை இருக்கு. அதான் சத்தியம். குட். அப்புறம் கரண், நான் அந்தமான் போயிட்டு அந்த டீலிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு gift தர போறேன். என்னது? சஸ்பென்ஸ். உனக்கு நான் ஒரு gift கொடுக்க போறேன். என்னது? நீ ஊர் போயிட்டு வா, அதுவும் சஸ்பென்ஸ் தான். ஓகே. அப்புறம் சொல்லுங்கண்ணே, இந்த இடத்த கிளீனா சுத்தப்படுத்தி வைங்க. இந்த இடத்தோட ஓனர் ஏதாவது ராங்கா பேசினானா எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. சரிங்க, நான் பேசிக்கிறேன். சரி. என்ன பண்றது, இந்த காலத்துல இந்த இடத்தோட ஓனர்களுக்கு எல்லாம் பயப்பட வேண்டி இருக்குது. பாத்துக்கங்க. பாத்துக்கலாம். வரேன் கரண். ஏய் பாய். கால் வலிக்குதுப்பா, ஆட்டோ பிடிக்கலாம்ப்பா. என்னம்மா சின்ன புள்ள, நீ இந்த வயசுல கால் வலிக்குதுன்னு சொல்ற? அப்பா கால் வலிக்கல வயசு இருக்காப்பா? உன் வயசுல எல்லாம் நாங்க வீட்லயே இருந்தது இல்ல, காடு மேடு அலைஞ்சு ஓடிக்கிட்டு இருப்போம். அப்பா நான் நடக்கிறேன், உடனே உங்க புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. சரிவா. 1 கிலோமீட்டர் கூட நீ நடக்கல, அதுக்குள்ள உனக்கு கால் வலிக்குதா? உனக்கு வலிக்கலன்னா யாருக்கும் வலிக்க கூடாதா? நீ என்ன தெரியுமா பண்ற? சாப்பிடுற, ஸ்கூலுக்கு போற, அங்கேயும் சாப்பிடுற, அங்கேயும் உட்கார்ற, மறுபடியும் வீட்டுக்கு வர, சாப்பிடுற, உட்கார்ற. ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒண்ணு பண்ற? கொஞ்சமாவது நட, ஒன்னும் ஆயிட மாட்ட. அப்பா இப்பதான் ஸ்டாப் பண்ணாரு, நீ ஆரம்பிக்காத. முடியலனாலும் நான் தான் நடக்கிறேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ மாட்டேன்னு சொன்னாலும் நான் உன்னை தூக்கிட்டு போவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ தான் நடந்தாகணும், நட. ஐயோ அம்மாடி விடுற, கால் வலிக்குதுன்னா ஆட்டோ வச்சுட்டு போயிடலாம் வா. என்னப்பா நீங்க? ஐயோ வேணாம், நான் நடந்தே வரேன், அதுக்கப்புறம் வீட்ல வந்து கிண்டல் பண்ணுவீங்க. அப்படிவா வழிக்கு, நட. வா. சித்தப்பா தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ. ஹலோ பெரியப்பா, நான் அர்ஜுன் பேசுறேன், சோமசுந்தரம் பையன். சொல்லுப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. என்னடா திடீர்னு ஃபோன் பண்ற? பெரியப்பா நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம். நாங்கன்னா யாரெல்லாம்? நான், அப்பா, அம்மா எல்லாரும் தான் பெரியப்பா. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களாடா? இல்ல பெரியப்பா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோவில்லையா? ஏ அப்பாவுக்கு வீடு தெரியுமேடா? நீங்க இங்க வர முடியுமான்னு அப்பா கேக்குறாரு. எதுக்கு அங்க? வீட்டுக்கு போங்கடா எல்லாரும், நாங்களும் அங்க வந்துடுறோம். இல்ல பெரியப்பா, நாங்க இங்க வெயிட் பண்றோம், நீங்க வர முடியுமா? சரிப்பா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி பெரியப்பா. ஏய் என்னடா சொன்னாரு? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறாராம். உங்க அண்ணன் வரேன்னு ஒத்துக்கிட்டாரே, அதுவே பெரிய விஷயம். யாருப்பா போன்ல? அது உன் தம்பி அர்ஜுன் தாம்மா ஃபோன் பண்ணா. சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரா? ஐ அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இல்லம்மா, கோயில்ல வெயிட் பண்றாங்களா? நீங்க போய் பார்க்க போறீங்களாப்பா? என்னம்மா, நமக்காக தானே அவங்க வெயிட் பண்றாங்க. ஏப்பா உங்களுக்கு வெக்கமே இல்லையாப்பா? ச்சே, இருந்த சொத்தல எழுதி புடிங்கிட்டாங்களே, இன்னும் என்ன வாங்கறதுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. என்னம்மா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாம இப்படி எல்லாம் பேசலாமா? நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா நீங்க? உண்மையிலேயே அக்கறையில வந்திருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கோவிலுக்கு வரணும்? அம்மா போனா தெரிஞ்சிட போதுமா, பாத்துட்டு வந்துடலாம் வாயே. அப்பா ஒண்ணு
கொண்டு போக விடப்பா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா அவங்க எல்லாம் கோயில்ல வந்து வெயிட் பண்றாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? அப்பா பெரிய சதி திட்டத்தோட வந்திருக்காங்கப்பா. வந்த மாதிரி போய் தொலையட்டும். நம்ம போய் பார்த்தோன்னு சித்தரிக்க வேண்டாம். மணிமேகலை என்னம்மா பேச்சு பேசுற? ஆமா, உங்க தம்பி பண்ண எல்லாம் விட்டுருங்க. நான் பேசினா மட்டும் பெருசுப்படுத்துங்க. அப்படி இல்ல, என்ன இருந்தாலும் அவன் சித்தப்பாமா. ஊர்ல உங்களுக்கு இருந்த இடத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு பெப்பை காட்டினவரு அவரை இப்ப சித்தப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப முக்கியம் இல்ல? வாங்கம்மா வாங்க வாங்க. எவ்வளவு அடிச்சாலும் இன்னும் அடிங்க அடிங்கன்னு குனிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களேப்பா. அதான் எல்லாரும் உங்க மேல ஏறி மிதிக்கிறாங்க. பட்டம் தெரிஞ்சதுன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்னப்பா செய்யறது? அவன் பண்ணு தப்புதாம்மா. இது பாரு, ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்ற வருத்தத்தோட கூட வந்திருக்கலாம். யாரு அவங்களா? கூச்சமே இல்லாம உங்க சொத்தை அவங்க பேருக்கு எழுதி புடுங்கிக்கிட்டு இப்ப திரும்ப வந்திருக்காங்க. இது என்ன சினிமாவா? எதுவா இருந்தா என்னம்மா, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் யோசிக்கலாமே. போங்கப்பா. ஸ்டோன் சீசர் பேப்பர், ஸ்டோன் சீசர் பேப்பர். பெரியப்பா ஏய் அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. நல்லா படிக்கிறீங்களா? அப்பா இங்க இருக்காங்க. அதான் அங்க இருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டுமா? என்னம்மா வீட்டுக்கு கூட வராம இப்படி கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நாங்க கடைக்கு வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு. எதுக்கு வந்தா என்னம்மா? வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை, கிளம்பணும், வேலை கிடக்கு. என்னப்பா இது, யாரோ மாதிரி வழியில பார்த்துட்டு போற? ஊருக்கு போறவங்கள அவங்க வீட்டுக்குள்ள விடல, துரத்தி அமிச்சிட்டாங்கல்ல. அதே மாதிரி நாமளும் பண்ணுவோம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. பொறுமையா இருமா. இத பாருங்க, ஊர்ல குலதெய்வத்துக்கு பூஜை வச்சிருக்கோம். நீங்க ஊர் பக்கம் வர்றதும் இல்ல, சாமியையும் கண்டுக்கிறது இல்ல. அதான் இந்த பூஜையிலயாவது கலந்துக்கிறதுக்கு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஊரு பக்கம் வரதே இல்லையா? என்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாத்தீங்களாப்பா? என்ன இருக்கு வரதுக்கு? அதான் இருந்த கொஞ்சம் நஞ்சத்தையும் வாயில புடுங்கி போட்டுக்கிட்டீங்களே. இங்க பாருமா, பெரியவங்க பேசும்போது இடையில பேசாத. பெரியவங்களா? யாரு பெரியவங்க? ஏமாத்தி சொத்தை புடுங்கினவங்களா பெரியவங்களா ஆயிடுவாங்களா? மணிமேகலை, நீ கொஞ்சம் நீங்க சும்மா இருங்கப்பா. இந்த பாருங்க, நீங்களும் வீட்ல கல்யாணம் வச்சிருக்கீங்க. குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணா குடும்பத்துக்கு நல்லது. இல்லம்மா, நீங்க பண்ணுங்க பூஜையை, நான் இங்க இருந்தே கும்பிட்டுக்கிறேன். இப்படி சொன்னா என்ன செய்யறது? குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணா குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு. பெருசா பண்ணலான்னு நாங்களும் நினைக்கிறோம். நீங்க வரலனா எப்படி? எங்க சொத்தை ஃப்ராட் தனம் பண்ணி புடுங்கிக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ண மட்டும் சரியாயிடுமா? ஊர் பக்கமே வராம இருந்துட்டு சொத்து சொத்துங்கற? ஏன் ஊர் பக்கம் வரலனா வண்டுக்கு ரெக்க முளைச்சு பறந்து போயிடுமா? மணி சும்மா இருமா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இப்படி நீங்க சும்மா இருந்துதா இப்ப இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கோம். இதுக்கு மேலே சும்மா இருக்கணுமா? இப்பவும் உங்களை மதிச்சு பூஜைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எப்பவும் ஈனவானதான். ஊர்ல எங்க சொத்தை ஏமாத்தி வாங்கினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம பூஜைக்கு போனோம்னா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்கன்னு போஸ் கொடுக்கலாம்ல. அதுக்குதான் இவங்க கூப்பிட வந்திருக்காங்க. அது கூட கூப்பிடுறதுக்கு ப்ராப்பரா வரல. ஏதோ போனா போதுன்னு வழியில கூப்பிட வந்துட்டாங்க. இந்த பார் மணிமேகலை, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ சின்ன பிள்ளை, இடையில பேசாத. அண்ணன் தம்பியா? இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கூட பிறந்த அண்ணனை ஏமாத்துறதே இந்த தம்பியோட வேலையா போச்சே. அண்ணே, பூஜையில கலந்துக்கிட்டா உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் கூப்பிட்டோம். இந்த புள்ள தேவையில்லாம பேசுது. அதான் எல்லா அப்பையும் வச்சிட்டீங்களே, இன்னும் நாங்க என்னது நல்லா இருக்கிறது? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களால எப்படி இப்படி நடிக்க முடியுது? இங்க பாருங்கப்பா, இப்பவே உங்களை நம்பிட்டு இருந்தீங்கன்னா நல்ல நாம போடுவாங்க. நீங்களே போட்டுட்டு வந்து சேருங்க.